நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். பழனி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு தேர்வில் 540 மார்க் பெற்று பள்ளியில் 3ஆம் இடத்தை பிடித்த மாற்றுத்திறனாளி மாணவி சுமையா பானு. ஒரு கண், ஒரு கிட்னி மற்றும் வலது கை பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி சுமையா பானு தேசிய அளவில் நடைபெற்ற கிளாட் தேர்வில் வெற்றி பெற்று சாதனை. குடும்பம் என்பது அன்பின் பிறப்பிடம், மகிழ்ச்சியின் இருப்பிடம், பாசத்தின் வளர்ப்பிடம், பக்குவத்தின் காப்பிடம். அன்பான உறவிற்கும் அழகான நட்பிற்கும் இன்று மே 14 இனிய உலக குடும்ப தினம் கொண்டாடப்படுகிறது. நடிகர் விஜய் கட்சியின் நிர்வாகிகள் பட்டியல் வெளியீடு. ஆட்சேபனை இருந்தால் கருத்து தெரிவிக்கலாம் என பொதுமக்களுக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. கோவை சுந்தராபுரம் ஹவுசிங் யூனிட் ஃபேஸ் 2 பகுதியில் ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில் உள்ளது. இந்த கோவிலில் 28வது ஆராட்டு விழா நடந்தது. அந்த விழாவில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு விளக்கு ஏந்தியபடி ஊர்வலமாக வந்தனர். அதில் கேரள பாரம்பரிய கலைஞர்களுடன் கலைக்குழுவினரின் அணிவகுப்பு ஊர்வலமாக நடந்தது. கர்நாடக மாநில எல்லையில் உள்ள ஒசூரில் மக்கள் பயம் கலந்த மகிழ்ச்சியுடன் மழை எதிர்கொண்டனர். ஆனால் பெய்த மழை ஒரு கைப்பிடி அளவிற்கு உள்ள சைஸில் ஆலங்கட்டி மழை பெய்தது. தலையில் விழுந்தால் மண்டை உடையும் அளவிற்கு ஆலங்கட்டி மழை பெய்தது. வேலூர் பாராளுமன்ற தொகுதியின் தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி வே.ரா. சுப்புலட்சுமி ஈயாப்பா அவர்கள் இன்று 13/5/2024 தந்தை பெரியார் அரசு பொறியியல் கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகம் அருகே நடைபெற்ற திருநங்கை மற்றும் திருநம்பிகளுக்கு தமிழக அரசு நலவாரியம் மற்றும் மதுரை ஏஎஸ்பி மோட்டார் ஸ்ரீ தர்மசாஸ்தா டிரைவிங் ஸ்கூல் இணைந்து இலவசமாக கார், ஆட்டோ ஓட்டுநர் பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிஏடி கட்சி மற்றும் அரசு பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றிய போது நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனல் சார்பாக செய்தியாளர் அங்குசாமி செய்த பதிவு. சிங்கப்பூரில் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் மந்திரியானார். வர்த்தக மற்றும் தொழில்துறை மந்திரியாக இருக்கும் கன் யாம் யோங் துணை பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார். 56 வயதான அவர் ஜூலை மாதம் 1ஆம் தேதி நடக்கும் பதவியேற்பு விழாவில் மந்திரியாக பொறுப்பேற்க உள்ளார். கோவை காரமடை ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலில் உள்ள கிணற்றில் பக்தர்கள் ரூபாய் நோட்டுகளையும் காசுகளையும் நிறைய போடுகின்றனர். ரூபாய் நோட்டுகள் கிணற்று நீரில் ஈரமாகி கிழிந்து விடுகிறது. மேலும் ரூபாய் நோட்டுகளின் கலர்கள் மற்றும் காசுகள் பாசம் பிடித்து கருப்பாகி துருப்பிடித்து போகிறது. இதனால் பக்தர்கள் கிணற்றில் போடும் ரூபாய் காசுகளினால் கிணற்று நீர் மாசடைகிறது. மேலும் பக்தர்கள் போடும் நிறைய காசு மற்றும் ரூபாய் நோட்டுகள் கோவிலுக்கும் பயன்படாமல் பக்தர்களுக்கும் பயன்படாமல் வீணாகி கிணற்று நீர் மாசடைந்துள்ளது. எப்போதாவது ஒரு முறை கிணற்றை தூர்வாரும் போது காசுகள் மற்றும் ரூபாய் நோட்டுகள் யாருக்கும் பயன்படாமல் போகிறது. கோவிலின் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் இதை கவனத்தில் கொண்டு பக்தர்கள் காசு, ரூபாய் நோட்டுகளை கிணற்றில் போடாமல் இருக்க அந்த காணிக்கைகள் கோவிலுக்கு பயன்படும்படி ஏதாவது யோசனையுடன் செயல்பட வேண்டும் என்பது கோவிலுக்கு வரும் பக்தர்களில் ஒரு சிலர் கிணற்றினுள் போடும் காசு, ரூபாய் நோட்டுகளை பார்த்து பலர் அங்கலாய்த்து கொண்டு செல்வதை காண முடிந்தது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.